சிவகங்கை அஜித்குமார் கொலை வழக்கு தொடர்பான அண்மை செய்தியை பார்க்கிறோம். இந்த விவகாரத்தில் பொய் புகார் கொடுத்தாரா நிகிதா என்ற கேள்வி எழுந்திருக்கிறது. அஜித்குமார் கொலை வழக்கில் தமது காரிலிருந்து நகை திருடியதாக நிகிதா கொடுத்தது பொய் புகார் என தகவல் வெளியாகி இருக்கிறது. சிபிஐ விசாரணையில் நிகிதா முன்னுக்கு பின் முன்னரான தகவல் அளித்தது தெரியவந்திருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் இளையராஜாவிடம் கேட்டு பெறலாம். இளையராஜா, தற்போது நிகிதா இந்த விவகாரத்துல பொய் புகார் அளித்திருக்கிறதா தகவல் வெளியாகி இருக்கிறது. என்னென்ன தகவல்கள் முரணா இருக்கு? கூடுதல் விவரம் என்ன? கண்டிப்பாக விக்னேஷ், நிகிதா பாத்தீங்கன்னா கடந்த ஜூன் 27 மடப்புறம் கோவிலுக்கு சாமி கும்பிட வந்திருந்தாங்க. அப்ப நகை திருட்டு தொடர்பா அஜித்குமார் மேல புகார் கொடுத்திருந்தாங்க. இந்த வழக்கு தற்போது சிபிஐ விசாரணை தீவிரமா போய் கொண்டிருக்கல. இப்ப அவர் புகார் மீது பல்வேறு கேள்விகள் வந்திருக்கு. நிகிதா என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, நான் கோவிலுக்கு சாமி கும்பிட்டுட்டு சாவியை அஜித்குமார்ட்ட கொடுத்து பார்க் பண்ண சொல்லியிருந்தேன். திரும்பி நான் கோயிலை விட்டு வெளியே போகும்போதுதான் அந்த சாவியை வாங்கிட்டு போனேன். 1 மணி நேரம் எனது கார் எங்க இருந்ததுன்னே தெரியாது என்று புகார் கூறியிருந்தாங்க. இந்நிலையில தற்போது விசாரணையெல்லாம் ஒரு அடுத்த திருச்சிரும் தகவலாம் வந்திருக்கு. நிகிதா காரை ஒருவர் மட்டும், அருண்குமார் மட்டும் பார்க் செய்யல, தினகரன் என்பவரும் பார்க் செஞ்சிருக்காரு. 2 பேரும் ஒரே காரை 2 டயத்துல பார்க் பண்ணிருக்காங்க. அருண்குமார் பார்க்கிங் ஏரியால காரை போய் விட்டுருக்காரு. அதுக்கப்புறம் மறுபடியும் நிகிதாட்ட அந்த சாவி போயிருக்கு. அதுக்கப்புறம் மறுபடியும் 2வது முறையாக அந்த சாவியை அஜித்குமார்ட்டே கொடுத்து அந்த சாவியை மூலமாக பாத்தீங்கன்னா அதுக்கடுத்து தினகரன் என்ற ஒரு ஓட்டுநர் அந்த காரை பார்க் பண்ணி கொடுத்துருக்காரு. 2 பேருமே ஒரு 2 நிமிஷம் பிளஸ் 8 நிமிஷம் இடைவெளியில 10 நிமிஷத்துக்குள்ள சுமாரா அந்த காரை கொடுத்துட்டாங்க. கார் பார்க்கிங்கை விட்டு அந்த காரே போகாத நிலையில கார் பார்க்கிங்கை விட்டு போயிட்டதா நிகிதா சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம அஜித்குமார் தனது அம்மாவுடைய வயது மூர்ப்பினை பயன்படுத்தி கார் சாவியை வற்புறுத்தி வாங்கினதா சொல்றாங்க. கார் சாவியை எப்படி ஒரு முறைக்கு 2 முறை வற்புறுத்தி வாங்க முடியுன்ற ஒரு கேள்வி எழுந்துள்ளது. இதன் மூலம் நிகிதா கொடுத்த புகார் பல்வேறு சந்தேகங்கள் சிபிஐ விசாரணையில் வருகிறது. தொடர்ந்து நிகிதா கொடுத்த புகார் உண்மையா என்ற ஒரு சந்தேகம் ஏற்பட்டுள்ளது. அது மட்டும் இல்லாம நிகிதா வாங்கிய நகைகள் குறித்து தற்போது சிபிஐ விசாரணை தொடங்கியிருக்காங்க. இப்போ ஒரு தகவல் வெளியாந்திருக்கு. அந்த தகவல் பாத்தீங்கன்னா சிபிஐ நிகிதாவோட நகை சென்னையில வாங்கினதாக சொல்லப்படுகிறது. சிபிஐ சென்னையில் ஒரு ஜுவல்லரி ஷாப்புக்கு அந்த நகையை தேடி போயுள்ளதாகவும் ஒரு திடுக்கிடும் தகவல்கள் தற்போது வெளியாகியுள்ளது. கூடுதல் விவரங்களுக்கு நன்றி இளையராஜா.